வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மை எடுத்துக்காட்டு 4.15 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.14 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.15 கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பயன்படுத்தி இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை மற்றும் வகையினை உரிய கட்டங்களுக்கு வண்ணமிடுக. அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் கலர் கொடுத்துருக்காங்க, 2 கலரு. இப்போ இங்கே காக்கி, இங்கே நீல கலர் கொடுத்துருக்காங்க. அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் கலரு. அதே மாதிரி இந்த கட்டம் ஃபுல்லும் கொடுக்கணும். நான் இதில் கொடுக்குறேன். இதில் ப்ரௌன் கலர் ஃபுல்லுமே இதில் தான் வரும். இதில் நீல கலர் ஃபுல்லுமே இதில் தான் வரும். ஓகேவா? அப்போ நான் ப்ரௌன் கலர் ஃபுல்லும் இதில் கொடுக்குறேன். கரெக்டாக இது வண்டியும் கொடுக்குறோம். நம்ம ப்ரௌன் கலர் வண்டியும் இதில் கொடுக்குறோம். அடுத்து என்ன கலர் கொடுக்கணும்? நீல கலர் கொடுக்கணும். இந்த இடத்துல அதுக்கு நேராக நீல கலர் கொடுக்கணும். இதே மாதிரி கொடுங்க. அடுத்து மேலே உள்ளதுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்கணும். ஃபுல்லும் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி தான் கலர் கொடுக்கணும். இது சமச்சீர்தன்மை, இடப்பெயர்வு சமச்சீர்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப மேலே கீழே நீல கலரும் மேலே ப்ரௌன் கலர் கொடுக்கணும். அது ஃபுல்லும் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். ஃபுல்லும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இதோட கலர் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் அந்த கணக்கு. அவங்க கொஷினில் கேட்ட மாதிரியே இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை பெறும் வகையில் உரிய கட்டங்களுக்கு வண்ணமிடுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கொடுத்தாச்சு. அவ்வளோதான் அந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்